ஹாய், நான் மீடியாவை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க. இவனுங்க இன்னும் திருந்தவே இல்லை. இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்கானுங்க. அங்கே நடக்கிறது ஒன்று, இவனுங்க நியூஸில் போடுறது ஒன்று. அந்த முதல் வீடியோ நான் போட்டுருப்பேன் பாருங்களேன். இவனுங்க போட்ட நியூஸ் வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் தானே பார்க்குறீங்க, படிங்க. டெட்டனேட்டர் சொல்ல இருக்கு. இந்த நக்கலிங்க வேணாம் தம்பி, நக்கலிங்க வேணாம் தம்பி. உன் வயசை தாண்டி தான் வந்துருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நெக்கலா நின்று இருப்பேன். அதிகாரி வராங்கன்னா எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணிவா பேசினாதான் வேலை நடக்கும். உனக்கு எந்த சொல்ல யாரையும் நெக்கலா பாக்குறது, இந்த மாதிரி பேச்சு வச்சுக்கிறோம். உங்க அப்பா உங்களை பார்த்து கை கட்டாங்க கீழே இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரிஜினல் வீடியோ போடுறேன். அதாவது இவங்க பண்ணதுக்கான, இந்த மீடியா பண்ணதுக்கான உண்மை வீடியோ ஒன்று போடுறேன். அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துருங்க. காலையில் நாங்கள் சன் நியூஸில் ஒரு நியூஸ் பார்த்தோம். போலூர் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா குவாரி ஊழியர்களை மிரட்டினதாக ஒரு தவறான செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குவாரி ஊழியர்கள் கிடையாது, அவங்க தான் குவாரி உரிமையாளர்கள். அந்த வீடியோவில் இருந்த 3 பேர் தான் குவாரியுடைய உரிமையாளர்கள். அதை நாங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்தி சொல்கிறோம். இங்கே வந்து நாங்கள் 25 வருஷமாக இருந்துட்டு வரோம். பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த மலையில் தான் குவாரி இயங்கிட்டு இருக்கு. அவங்க பெரிய பெரிய வெடியெல்லாம் வச்சு தகர்க்கிறதுனால இந்த மாதிரி கற்கள்லாம் வந்து வீட்டு மேலே விழுந்து டேமேஜ் ஆகுது, வண்டி மேலே விழுந்து டேமேஜ் ஆகுது. இந்த குழந்தைங்க மேலே ஒரு டைம் விழுந்து அடிபட்டிருக்கு. இந்த புகாரெல்லாம் நாங்கள் 10 வருஷமாக தெரிவிச்சுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ அதிகாரிகள்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனால் இப்போ இருக்கிற எம்எல்ஏ எளிதில் அணுகக்கூடியவராக இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட புகார் பண்ணோம், ஃபோன் பண்ணோம். அவர் டைரெக்டாக எடுத்து பேசி அடுத்த நாளே வந்து குவாரி விசிட் பண்ணார். விசிட் பண்ணும்போது குவாரியுடைய உரிமையாளர் அவங்களுடைய பையன் அவங்களாம் எம்எல்ஏவை தரக்குறைவா நக்கலா பேசி அவரை வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுற மாதிரி அவரை தூண்டி விட்டாங்க. எம்எல்ஏ ஆய்வு பண்ணும்போது அதிகாரிகளோட தான் சார் வந்து ஆய்வு பண்ணாரு. அதிகாரிகளையும் அந்த குவாரி ஓனரோட பையன் வந்து தரக்குறைவா மரியாதை இல்லாம நக்கலா பேசுனதுனாலதான் எம்எல்ஏ இன்னும் அதிகமா கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாரு. என்னங்க, 2 வீடியோ பார்த்தாச்சுல்ல, இப்போவும் தெரியுதா இந்த மீடியா இங்கே என்ன வேலையை பார்க்குதுன்னு சொல்லிட்டு. இவனுங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டானுங்க. இதே மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. இவனுங்களை நம்பி நம்ம நியூஸை பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் உண்மையாக ஒரு நியூஸை கூட பார்க்கவே முடியாது. இவனுங்க மாற்றி மாற்றி போட்டுகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படிலாம் பண்ணால் எப்படின்னா எனக்கும் புரியல. இவனுங்களை எவ்வளோ காரியத்தை போனாலும் இதை தான் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த சன் நியூஸு. எப்பா டே, நீங்கள் சொம்பு அடிக்கலாம்டா, இந்த அளவுக்குலாம் சொம்பு அடிக்காதீங்கடா, தோற்று போச்சுடா. ஒரு 5 வருஷம் சும்மா இருங்கடா. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச நியூஸை போட்டுக்குங்கடா. நீங்கள் இப்படி போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கடா. மாறு வேஷம் மாதிரி நீங்கள் என்ன மாறு வேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கடா. தயவு செஞ்சு திருந்துங்கடா சாமி. நீங்கள் திருந்த மாட்டீங்க சொன்னால் கூட இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில.